எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக். இது அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மிஸ் T20I சீரீஸை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அப்படியே பீடாவை கொஞ்சம் மேல வர சொல்ல போறோம். ஏன்னா லைஃப்ல அவருக்கு மேல வரது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேல வாப்பா. மேல வந்துட்டாரு. பீடா, வாட் அ மிஸ் மேட்ச் ஆஃப் அ சீரீஸ். இல்ல ரொம்ப நான் சீரீஸ் பீடா ரொம்ப டிசப்பாயிண்டிங் இங்கிலாந்தோட தரப்புல இருந்து. ஒருவேளை இந்த சீரீஸ் டிட் மீன் எனிதிங் டு தெமோ அந்த மாதிரி விளையாட்டாங்களோன்னு ஒரு ஃபீலிங். உன்னோட தாட் என்ன? 4-1ன்றது எதிர்பார்த்தது தான். ஆனா வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 ODIs ஃபர்ஸ்ட் ODI அடி கிளப்பிட்டாங்க. லாஸ்ட் T20 பத்தி பேசணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னும் க்ளோஸ்லி கண்டெஸ்டட் சீரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு மாதிரி ஒன் சைடடா போயிருக்கு. இப்ப எல்லாரோட கேள்வியும் வருண் சக்கரவர்த்தி ஓடிஐக்கு சாம்பியன்ஸ் டிராபிக்கு இருந்திருக்கணுமா அப்படிங்கிறது தான். அதை நீங்க தான் இருந்திருக்கணுமா அப்படின்னு பிரசன்னா கேள்வி கேட்கிறாரு. நான் சொல்றேன், இருக்க வாய்ப்பு இருக்கு. இருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து ப்ரொவிஷனல் ஸ்குவாட் தான் எடுத்திருக்காங்க. அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் என்ன ஆச்சுன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்குவாட்ல ஒருவேளை ஒரு சீமர் வெளில போயிட்டு வருண் வந்தாருன்னா இன்னொரு ஸ்பின்னர் ஆயிடுமே. யாரு தலையில கையை வைக்க போறாங்க, யாருக்கு துண்டு, யாருக்கு அந்த தங்க கட்டி அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் எனக்கு என்னமோ வருண் சக்கரவர்த்தி இந்த இந்தியா இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா டைரக்டா சாம்பியன்ஸ் டிராஃபிக்லாம் கூப்பிட்டு போறதா அவ்வளவு வந்து ஈஸியான கால் இல்லை மச்சி. ஏன்னா ஒன் டே ஆடாத ஒரு பிளேயரு. So I have a feeling they'll give him a chance in this India-England ODI series. ஒருவேளை இந்தியா-இங்கிலாந்து ODI சீரீஸ்ல ஒரு சான்ஸ் கொடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமா அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நெவர்தலெஸ் கிரிக்கெட் உலகின் T20 சக்கரவர்த்தியா இருக்கிற வருண் சக்கரவர்த்தி அவரோட ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் மேலும் வளரட்டும். நான் வந்து இன்னையோட எபிசோட்ல வந்து ஒரு கிங் காங் பேட்ஸ்மேனை பத்தி பேசலான் இருக்கேன். நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், வாட் அ பேட் ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாக்கு. அவரோட பியூட்டி என்னன்னா, ஒரு பேக் அண்ட் நிறைய சொல்லுவோம், பேக் அண்ட் கிராஸ் ட்ரிகர்னுவோம் இதுன்னுவோம். அவரோட ட்ரிகர் அவரால் லெக்ல மாத்த முடியுது. பட் என்னன்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் அவரோட ஹேண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. பீடா கை நல்லா பின்ன போயிட்டு பியூட்டிஃபுல் டவுன் ஸ்விங்ல வருது. நிறைய பேர் யுவராஜ் சிங்கோட ஒப்பிட்டு பாக்குறாங்க. அதுல சந்தேகமே கிடையாது பேட் ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும். பட் இவர்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட எலிகன்ஸ் இருக்கு. யுவராஜ் சிங் நமக்கு தெரியும் ஒரு மிடில் ஆர்டர் ஜாம்பவான். பட் அபிஷேக் சர்மா கிட்ட at this point of time when he is on form வேற லெவல்ல டவுன் ஸ்விங் வருது. கொஞ்சம் பால் அலைஞ்சா மேபி அவருக்கு ஒரு சேலஞ்சா இருக்கலாம். பட் இவர மாதிரி ஒரு பிளேயர் நான் சொல்றேன் சார், ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தா கூட சான்ஸ் கொடுங்க. ஆடம் கில்கிரிஸ்ட் 2007 வேர்ல்ட் கப்ல கொட்டி ஃபைனல்ல ஒரு கொட்டி ஒரு 100 அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு சரக்கு இந்த பையன் கிட்ட இருக்கு. பீடா, உங்களோட தாட்ஸ் என்ன அபிஷேக் சர்மா பத்தி? எப்பவுமே பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால என்னோட சங்கீத அவருக்குன்னு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் வியூவர்ஸ்லாம் வேற வருத்தப்படுவாங்க. இந்த இன்னிங்ஸ் 135க்கு T20 கேம்ல ஒரு பாட்டு நம்ம கம்போஸ் பண்ணலன்னா அது நியாயமா இருக்காதுன்றது என்னோட கருத்து. ஸோ நீங்க பாட்டு பாட விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட கருத்தை சொல்லுவேன். அதாவது இது பாட்டு எப்படின்னா கரெக்டான பாட்டு. ஏன்னா நீங்க அவர் கொடுத்த பில்டப்புக்கு ஒரு பாதி 6 பாதி கலந்து செய்த கலவை நான். உள்ளே டிஃபென்ஸ் வெளியே ஆஃபென்ஸ் விளங்க முடியா கவிதை நான். பவுண்டரி கொன்று உணவாய் தின்று டிஃபென்ஸ் ஆட பார்க்கின்றேன். ஆனால் டிஃபென்ஸ் கொன்று உணவாய் தின்று பவுண்டரி மற்றும் வளர்கிறதே. அபிஷேக் சர்மா நாளை யாரை கொள்வாயா? போலிங் போடும் எல்லாரையும் சோலையை முடிச்சு விடுவாயா? ஒரு பாதி 6 பாதி கலந்து செய்த கவிதை நான். உள்ளே டிஃபென்ஸ் வெளியே ஆஃபென்ஸ் விளங்க முடியா கவிதை நான். பவுண்டரி கொன்று உணவாய் தின்று டிஃபென்ஸ் ஆட பார்க்கின்றேன். டிஃபென்ஸ் கொன்று உணவாய் தின்று பவுண்டரி மற்றும் வளர்கிறதே அப்படின்ற மாதிரி ஒண்ணு நீங்க அதை பார்த்திருப்பீங்க. கரெக்டாவும் சொல்லுவீங்க. அவர் ஒரு ஒண்ணு மிஸ் பண்ணிட்ட மச்சி. ஒரு மிஸ் பண்ணிட்ட ஒண்ணு பின்னாடி இருக்கிற செவுத்தை கடிச்சு அப்படியே ஆள வந்தான் கவல் மாதிரியே இருந்து. இல்ல அது நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி வரும்போது அது மொட்டையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் இப்போ இது பண்ணிட்டு அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான் ப்ரிவியூ பண்ணும்போது அந்த இது இருக்காது. ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர்டா வர. ஒண்ணு நீங்க ஒத்துப்பீங்க, ஒரு ப்ரிடாமினன்ட் ஆஃப் சைட் பிளேயர் அவரு. ஓகே, நேத்து அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பாருங்க.
ஒண்ணே இப்ப 2, 3 ஷாட் புல் அடிச்சாரு இங்க போட்டது. மத்தது எல்லாமே ஒரு 6த் ஸ்டம்ப், 5த் ஸ்டம்ப்ல போட்டு அவர நிக் பண்றாங்களாம். அந்த மாரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை ஆஃப் ஆலி. எல்லாத்தையும் வச்சு கவர்ஸ் மேல, எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல, மிட் ஆஃப் மேல அதே மாரி உங்களுக்கு ஆதில் ரஷீதையும் இறங்கி காட்டுத்தனமா அவர் சுத்தல. லென்த்த மேக்ஸிமைஸ் பண்ணி நின்ன இடத்துல இருந்து அடிச்சாரே ஒழிய, அதாவது நான் சொல்றது நெறைய பேர் வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க. பால் இப்படி வெல் ஆஃப் பண்ணு, ஸ்டிக்கர் ஆஃப் த பேட் இப்படி காமின்னு நான் சொல்ல. அட்டாக்கிங் மைண்ட் செட்ல இருங்க. உன் ஜோனுக்கு எல்லா பால் வந்தாலும் அடி அடின்னு அடிச்சுட்டே இருங்க. நேத்து அபிஷேக் சர்மா எத்தனை பர்சன்டேஜ் ஸ்லாக் ஷாட்ஸ் ஆடினார்னு கேட்டா நான் யோசிக்க வேண்டி வரும். இப்ப ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். அவரு 135 அடிச்சும் மத்த பேட்ஸ்மேனோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் 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 இப்படிதான் வந்ததே ஒழிய இன்ஸ்பைட் ஆஃப் தட் இட் வென்ட் டு 247. நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் ஆஷ். 6 ஓவர்ல ஒரு விக்கெட் மேல கொடுக்காம ஆடுங்க. அது 95 அடிங்க, 41 அடிங்க. 6 ஓவர்ல ஒரு விக்கெட் இந்தியா மேல போகலைன்னா எந்த சர்ஃபேஸ் எந்த ஆப்பனன்ஸா இருந்தாலும் 200 உண்டு. இந்தியாவை தோக்கடிக்கவே முடியாது. இதுதான் வந்து என்னோட டெபினிஷனு. நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? வியூவர்ஸ் ஒத்துக்கிறாங்களா The தெரியாது. Gen Z, the Gen Z of Indian batting is here. Okay. சோ நான் உன்னோட தாட்ஸை டிபேட் பண்ணல. அவங்க ஆடுற மெத்தட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிதான் ஆடணுங்கிறத நான் என் கருத்தை மாத்திக்க மாட்டேன். வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே போடலாம். ஆனா ஜென் ஜி பாஷையில அபிஷேக் சர்மாக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐ am ஸ்டானிங் அபிஷேக் சர்மா. ஸ்டான். நான் அபிஷேக் சர்மாவோட பெரிய ஸ்டான் அப்படின்னு என்ன தெரியுமா? அபிஷேக் சர்மா இல்ல, அபிஷேக் சர்மாவோட பேட்டிங். ஏன்னா அபிஷேக் சர்மாவோட ஸ்டான் சொன்னா தப்பாயிடும். ஸ்டான் என்ன தெரியுமா? இல்ல சொல்லுங்க, கேட்டுக்கலாம். ஒரு அவரோட கிரிக்கெட் ஸ்டாக்கர் பிளஸ் ஸ்பான் ஈக்குவல் டு ஸ்டான். இது ஜென்சி பாஷை. ஸோ ஐ பிகம் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஸ்டான். அவன் எங்க பேட்டிங் ஆனாலும் நான் போய் பார்க்கலான்னு இருக்கேன் மச்சி. காசு கொடுத்து டிக்கெட் போட்டு போய் பார்க்கலான்னு இருக்கேன். நெட்ல ஆடினா கூட வேற லெவல் ஆடுறேன். அந்த டவுன் ஸ்விங் பார்க்கறது, அதாவது ஒரு பேட்ஸ்மேனா நான் பொறாமப்படுறேன், ஒரு கிரிக்கெட்டரா பொறாமப்படுறேன். ஐயோ கடவுள், எனக்கு இப்படி ஒரு பேட் ஸ்விங் கொடுக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா முன்னாடி நான் கிரிக்கெட் விளையாடும்போது ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அப்படி பேட் போச்சுனால இல்ல கோச் எல்லாம் திட்டுவாங்க காத்துல போச்சுன்னா. சோ என்ன பண்ணுவா, நீ பேட் ஃப்ளோவை அடக்கி 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 உள்ள இருக்கிற மிருகெல்லாம் அப்படியே பட்டு போய் செத்து போயிடும். இப்பெல்லாம் வந்து அந்த பேட் ஸ்விங் இருந்தா சிக்ஸ் அடிக்கிறது எவ்வளவு ஈஸி. அதை திருப்பி ரீவொர்க் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்றது தான் எங்களோட வேலையெல்லாம். பட் அபிஷேக் சர்மாக்கு நேச்சுரலா இருக்குது வேற லெவல். சரி, அந்த டாபிக்கும் முற்றுப்புள்ளி போட்டுருவோம். 2 டாபிக். ஐயம்பேட்டை அறுவடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன். மீச வச்சா சந்திரன், மீசை இல்லாட்டி இந்திரன் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. ஒன்னு சஞ்சு, இன்னொன்னு வந்து சூர்யா. அதாவது T20 கிரிக்கெட் இஸ் a high risk taking option cricket. அதை நான் ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரென்த், ஐ பேக் மை ஸ்ட்ரென்த்னுவாங்க. பட் என்ன முக்கியம்னா we also should know and be aware of our weakness. உனக்கு நல்லா தெரியும், சச்சின் டெண்டுல்கர் இப்போ ரீசெண்டா அந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று சொன்னாரு, நான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்ணுவேன் that I want to let my subconscious mind take over while batting அப்படின்னு. அதாவது எப்படின்னா, உள்ள போனோடனே பிளாங்கா விளையாடணும். நம்ம மைண்ட்ல விஷயம் இருந்ததுன்னா கையா முயன் மார்க்கெட் மாதிரி அலைஞ்சதுன்னா பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஒரே மாதிரி 5 T20லயும் ஆல்மோஸ்ட் சிமிலரா அவுட் ஆயிருக்காங்க. சூர்யா ஒரு லெக் ஸ்டம்ப் ஹாஃப் வாலிக்கு அந்த 3rd மேட்ச்ல பூனேல அவுட் ஆனாரு. மத்தபடி சிமிலர் ஷாட்ஸ் அவரோட ஸ்ட்ரென்த்லயே சூர்யாவை எடுக்கிறாங்க. அவர் வந்து ராங் லைன்ல இடுப்புல விழாத பால், கொஞ்சம் மிட் ட்ரிஃப்ட்ல இருக்கிற பால் அந்த மிடில் ஆஃப் தி லெக்ஸ்ல அடிச்சு மேல படைய கலப்புறாரு. இவரும் திருப்பி அங்கேயே அடிக்கிறாரு. அதாவது அவுட் ஆறது பிரச்சனை இல்லை, T20ல அவுட் ஆவாங்க. நான் ஆல்வேஸ் அதான் இப்ப கூட சொன்னேன், ஹிந்தி சேனல்ல கூட சொல்லியிருந்தேன், ரெஃபர் T20 கிரிக்கெட்ல அவுட் ஆறது ஓகே, பட் ஆக்சுவலி ஒரே மாதிரி அவுட் ஆறாங்க. அந்த ஒரே மாதிரி அவுட் ஆறதுங்கிறது நீ எப்படி பாக்குற? அதான் சொல்றேன். ஒன்னு, where credit has to be given, it has to be given. England's planning has been beautiful to certain batsmen when it comes to their bowling and field placings, even though they've been hammered 4-1. ரெண்டாவது, நீங்க வந்துட்டு கிரிக்கெட் எவ்வளோ இந்தியா ஹையஸ்ட் லெவல்ல ஆடி இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்கீங்க. இப்ப வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரே மாதிரி அவுட் ஆறான்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும், இப்ப சோசியல் மீடியான்றது பயங்கர இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுது. இப்ப நீங்க ஓபன் பண்ணாலே சஞ்சு இப்படி போட்டா அவுட் ஆயிடுறாரு, சூரியகுமார் யாதவ் இப்படி போட்டா அவுட் ஆயிடுறாருன்னா, நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரென்த்லயே ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சு அந்த ஷாட்டை தான் ஸ்கை வந்து தூக்கி 5 லெக்கும் ஸ்கொயர் லெக்கும் நடுப்புற 100 மீட்டர் 6 அடிக்கிற ஆளு அதே ஷாட் ஆடி பிளிக் ஆடி அவுட் ஆறாருன்னா ஒண்ணு ஈகோ ஹர்ட் ஆகும். ஒண்ணு எப்படின்னாயோ, என்னோட ஸ்ட்ரென்த்ல நீ போடுறியா, பாத்துக்கலாம் வாயா நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு யோசிச்சு அவங்க வந்துட்டு அத ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா வந்துட்டு நம்ம சரி பண்ணணும்னு யோசிக்கிறது விட அந்த ஈகோ ஹர்ட் ஆகி ஐ அம் கோயிங் மோர் ஹார்டர் ஆன் தட். இப்ப சஞ்சு பாருங்க, இன்னொன்னு வந்துட்டு
இப்படி திரும்பி இப்படி நின்னுனாரு பாத்தீங்களா ஒரு பால் பாத்திருப்பீங்க பார்க்கல நீங்க. பார்க்கல நீங்க பார்க்கல ரெண்டாவது பால் இப்படி திரும்பி இப்படி நின்னுட்டாரு சிவராணி சந்திரபால் மாதிரி. அதுக்கப்புறம் மூணாவது பால் என்னாச்சு, பங்குன்னு கையில சமாட்டி ஆர்ச்சர் 150 கேஸ் போடுறாரு, சமாடி பட்டுடுச்சு கையில. ஸோ அந்த ஈகோ ஹர்ட் ஆகி அவங்க திருப்பி அங்க போட போறான்னு தான் தெரியும். நீ போடுறியா, ஐ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ. சில சமயம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சண்டைக்கு சண்டை இறங்கிடுறேன்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் தான் காம் டவுன் பண்ணி என்ன சொல்யூஷன் பார்க்கணும். ஏன்னா லாங் டைம்ல அது ஒரு மென்டல் பிளாக் மாதிரி ஆயிடும். இல்ல ஏன்னா இது நல்ல ஸ்டார்ட் 7 பாலுக்கு 17 ரன் வந்துருச்சு. அடிச்சாரு ஆச்சா. இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. அதே மாதிரி அவுட் ஆயிருக்காரு. அந்த 7 பால் 16ன்றது ஃபர்ஸ்ட் உங்களோட வாயில இருந்து வரல. உங்க வாயில இருந்து வந்தது என்ன, அவர் அவுட் ஆனாரு, விச் இஸ் தி ரைட் பாயிண்ட் டு பி டிபேட்டட். அப்படிங்கும்போது ஒரு சில சமயம் மென்டலா ஒரு கிரிக்கெட்டருக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும். அது மைண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷன் வராது. அது எப்படி சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வராது, நைட்ல தான் பாட்டு எழுத வரும், எனக்கு இப்பதான் டான்ஸ் ஆட வருங்கிற மாதிரி. அந்த ரைட் டைம்ல தான் வந்து நீ அந்த அது என்ன சொல்றது, ரைட் டைம்ல மைண்ட் அலப்பாஞ்சுதுன்னா உனக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்காது. அதனால டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அததான் ஆஷா. இப்ப அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, 2 விதமா அதை பார்க்கலாம். ஒண்ணு உங்க ஈகோ விட்டுட்டு, இல்ல இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சானோ. ஏன்னா நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல்லே இருக்கட்டும், டோன்ட் யூ திங்க் டீம்ஸ் ஆர் கோயிங் டு எம்ப்ளாய் த சேம் ஸ்ட்ராட்டஜி டு போத் தீஸ் கைஸ்? இப்ப என்ன மாதிரி ஒரு அனலிஸ்ட்லாம் நான் என்ன பண்ணுவேன், இப்ப 2017ல கொடுத்த பிளான அப்படியே திருப்பி கொடுக்க மாட்டேன். அவங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்களா, ட்ரிகர் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, இங்க மூவ் பண்றாங்களா பார்த்துட்டே இருப்பாங்க போது, இப்ப நான் ஐபிஎல்ல இன்வால்வ் ஆனா கூட அதே பிளான தான் சஞ்சு அகேன்ஸ்டா நான் கொடுப்பேன். ஏன்னா தட் பி a மென்டல் பிளாக்கும் போது சஞ்சு ஹாஸ் டு ஃபைண்ட் அ வே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 2016 சீரியஸ்ல ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு 5 இன்னிங்ஸ் ஒரே மாதிரி அவுட் ஆனார். ஆஷி மாம்லா ஒரே மாதிரி அவுட் ஆனாரு. உடனே வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த லைன் போட்டாலே நான் அவுட் ஆயிடுறேன், அது என்னோட ஸ்ட்ரென்த்னாரு. நான் சொன்னேன், நான் ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நான் நார்மலி ஒரு சீரீஸ் முடிகிற வரைக்கும் பார்ப்பேன், ரொம்ப சீக்கிரம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். யோ, நான் அவுட் ஆயினே இருக்கேன், நீ சீரீஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்றியா, என்னன்னு சொல்லியா அப்படின்னு. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு சிலர் என்னன்னா, எனக்கு நீ அங்க போறியா, நான் கவர் டிரைவ் அடிச்சுதான் ஆவேன், கவர் டிரைவ் அடிச்சு I want to show you that I can succeed and that is my strength ன்னு. இந்த 2 பேரோட மென்டாலிட்டி எனக்கு எப்படி பாக்குறேன்னா அப்படிதான் யோசிக்கிறாங்க. என்னோட ஸ்ட்ரென்த் அதுதான், அதுலதான் எனக்கு நிறைய ரன் வந்திருக்கு, நோ மேட்டர் வாட். ஆனா ஒரு 6 தூக்கி அடிச்சார் பாருங்க சஞ்சு, மான்ஸ்டர் 6. சரி இன்னைக்கு இருக்கு, உள்ள போயிட்டு அப்படி அடிச்சாரு, இந்த கையில அடிப்பட்ட உடனே அது கொஞ்சம் அவரை ராட்டில் பண்ணிடுச்சு. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் நான் திருப்பி சொல்றேன். these two players are too good to know what to do and succeed. அதனால ஒரே ஒரு சீரீஸ்ல இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசினாங்கன்னா, I will give my analysis part that there is a cause of concern, but I won't write them off. எக்ஸாக்ட்லி ஒரு தவறு பண்ணோங்கிறதுக்காக அந்த தவறு வந்து டெட்ரிமெண்டலா அதை வந்து ஒரு ஃபேட்டல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. தவறை வந்து திருத்தி கொள்றதுக்கான ஒரு அமைப்பும் ஒரு சூழ்நிலையும் ஒரு எதுக்கு வழங்கப்படுதுன்னா அந்த ஸ்கில்லுக்காகவும் அந்த எபிலிட்டிக்காகவும். சரி, ஸ்கில் எபிலிட்டி எல்லாம் பேசணும், இந்த ஓபனர்ஸை பத்தி பேசணும். அப்ப IL T20 ஒருத்தர் வந்து காட்டுன்னு காட்டியிருக்காரு. முதல் மேட்ச் ஆஸ்திரேலியால இருந்து வந்து இறங்கி ஒரு 93. என்னையோட ஐபிஎல் ஆக்ஷன்ல அன்சோல்டா விட்டீங்க அசோக், இந்த நாள் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு தொடையில தட்டி ஒரு 93. டேவிட் வார்னர் கமிங் ஆல் த வே ஃப்ரம் ஆஸ்திரேலியா டு மேக் அ டிஃபரன்ஸ் இன் IL T20 பிசினஸ் எண்டுக்கு போயிடுச்சு. டெசர்ட் வைப்பர்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஷார்ஜா வாரியர்ஸ், மை எமிரேட்ஸ், அப்புறம் துபாய் கேபிட்டல்ஸ் 4 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. லாக்கீஃப் வர்கதோட டீம் எல்லாம் எப்படிங்க குவாலிஃபை ஆகும் சொன்ன பீடாக இப்ப என்ன சொல்ல போறாருன்னு கேட்போம். டேவிட் வார்னரோட ஃபார்ம், துபாய் கேபிட்டல்ஸ்லாம் அவங்க கண்டினியூ பண்றாங்க. குல்புதீன் நயீபோட ரன்ஸ், தசுன் ஷாகா, எப்பா புரியலடா எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, காலேஜ் படிக்கிற டைம்ல காலையில ஒரு மேட்ச் ஆடிட்டு ஈவினிங் போய் ஒரு மேட்ச் விளையாடுறேன். அந்த மாதிரி காலையில ஸ்ரீலங்கால ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீமுக்கு 100 அடிச்சுட்டு ஈவினிங் போய் ஒரு 12 பால் 36 அடிச்சிருக்காரு. புரியல, ஃபிளைட்ல போகும்போது பேட்டிங் ஆட்டே போவியாப்பா ஷனகா, என்ன நடக்குது ஒன்னும் புரியல எனக்கு. இதுக்கெல்லாம் அதர் சைட்ல நம்ம என்ன பேச போறோம்னா, சிவம் டூபே அவர் என்னங்க, அவருக்கு போல ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, இப்பவும் அவுட் ஆனிங் இல்ல அப்படின்னு கேட்கறதுக்கும் பதில் சொல்ல போறோம். இங்கிலாந்து என்னடா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வார்னரை பத்தி இவர் என்ன நினைக்கிறார் பீடாதுன்னு கேட்போம். சொல்லு பீடா. ஆஷா, அதுல நீங்க 93ன்னு சொன்னீங்க, அதை பிரேக்கப் பண்றேன் பாருங்க. 12-4 ஒரே ஒரு 6 தான், 39 ரன் ஓடியே சாவடிச்சிட்டாரு. அதுவும் எப்படி, அவர் வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த கெயில் மாதிரியோ மத்தவங்க மாதிரியோ பெரிய 6 எல்லாம் அடிச்சு ரன்னு தேத்தி இதுவே கிடையாது. 116 T20 50 அடிச்சிருக்காரு, which is the highest by any batsman so far in T20s.
அவரோட பழைய வாணரை நான் எப்படி பார்த்தேன்னா, எடுத்தோனே என்ன பண்ணுவாரு, அந்த ஆஃப் சைடு ஆக்சஸ் பண்ணுவாரு. ஒரே அவர் கால் கீழயே நிறுத்திட்டு 2 ஓடுவாரு. இங்கேயே நிறுத்தி குடு குடு குடுன்னு ஓடுவாரு. அந்த வாணர தான் பார்த்தேன். இந்த லாஸ்ட் 1 1/2 இயர்ஸா அவர் என்ன ட்ரை பண்ணான்னு தெரியல. கசாமுசான் பயங்கர எக்ஸ்பான்சிவா அடிக்க போய், கவுகானர் மேலாம் அடிக்க போய், புல்லெல்லாம் அடிக்க ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நேத்து தான் ஒரு கம்ப்ளீட் இன்னிங்ஸ பார்த்தேன் வார்னருக்கு. He has to grind, he has to stay there at the same time. அந்த ஸ்ட்ரைக் ரேட் 150 160 அந்த 2016 சன்ரைசர்ஸ்க்கு எப்படி ஆடினாரோ அதை பார்த்தேன். ஷானக்காவை நீங்களும் சரி நானும் சரி ரொம்ப வருஷமா ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பன்னு கிடையாது. 2016 T20 வேர்ல்டு கப் டயத்திலேயே நம்ம வந்துட்டு நீங்க இந்தியாவோடய நான் சவுத் ஆப்பிரிக்காவோடய இருந்தபோது இந்த ஷானக்காவை பத்தி நாங்க பேசியிருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை ரொம்ப பின்னாடி இறக்கிட்டு போலிங்க வந்துட்டு நெகட்டிவா வந்து விக்கெட் கீப்பர் முன்னாடி வச்சுட்டு அவர் ரோல டம்மி பண்ணிட்டாங்கும் போது பிளேயரோட கான்பிடன்ஸ் லெவல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் பொட்டன்ட் வெப்பன், வெரி ஹைலி கமிட்டட், ஒரு தங்கமான பையன். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க என் பையன் டாம் கோலர் கேட்மோரோட இன்னிங்ஸ பத்தி பேசலன்னா அதுக்கப்புறம் நான் பாய்காட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஷோவை. அதுதான் டாம் கோலர் கேட்மோர் பால் எங்கன்னு தேடினா கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 91 இப்ப அடிச்சு கூறி இருக்கான். ஏதாவது என்ன டாம் கோலர் கேட்மோர் உன் பையங்கிற என்ன தத்து எடுத்தியா? இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி தத்தெடுத்திருக்கேன். அதுவும் எப்படின்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, டு பி ஆன் த சேஃபர் சைடு. எங்க ஆர்ஆர்ல தான் இருந்தான் பையன், பயங்கர புத்திசாலி பையன். ஒன்னே ஒண்ணு ரொம்ப நல்ல பையன். எது சொன்னாலும் ஒரு கேள்வி திருப்பி கேட்பார். இந்த மாதிரி பொசிஷன்கோ இந்த மாதிரி பேக் லிஃப்ட் இவனு கையா வச்சுக்கோ அவுட் சைட் ஆஸ்டம் வான்னா ஐ ஹியர் யூன்னுட்டு இதை ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பாரு. அதையும் நான் சொல்லிடுறேன், ஏன் சொல்ற? இப்ப T10 லீக்ல இந்த மாதிரி பொசிஷன்ல தான் நீ இருக்கணும், T20ல அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும்னா ஏன் சொல்றேன்னு கேட்பாரு. ஒரு சென்சேஷனல் பிளேயர், லாங் லீவர்ஸ் பிளேயர், அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இருந்து கவுகானர் வரைக்கும் ஒரு காட்ட முடியும். அதுவும் எப்படின்னா அந்த சேஃபர் சைட் they have to win by a margin. When you are chasing 170 plus in UAE, it is always not going to be easy. அப்ப வந்துட்டு ஒரு ராலிக்கிங் இன்னிங்ஸ் ஆடினாரு பாருங்க, ராலிக்கிங். அதே மாதிரி இதுக்கு மேல பேண்டனை நீங்க இங்கிலாந்து டீமுக்கு கன்சிடர் பண்ணலன்னா அது என்ன பொறுத்திக்கும் இமாலய தப்பு. அதை பண்ணாதீங்க. பேண்டன் வந்து அதான் சொல்றேனே, அந்த கோவிட் எல்லாரும் நாங்கெல்லாம் ஹிமாலய சாதனை கேள்விப்பட்டிருக்கோம், ஹிமாலய தப்பு முதல் முறை கேள்விப்படுறோம். டாம் பேண்டன் கண்டினியூஸ் இஸ் ஃபார்ம். நான் அங்கதான் எடுத்துட்டு போறேன். நெக்ஸ்ட் ஜோ ரூட் டாம் பேண்டன் 2026 வேர்ல்டு கப்புக்கு இந்த இங்கிலாந்து சைடுல கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். ஏன்னா எப்பா சாமி என்னடா பண்றீங்க, ஒத்த கியர்ல ஆடுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை இந்த T20 சீரியஸ் எல்லாம் பேஸ்பால் இதெல்லாம் ஓகே சரி, எனிவே அதை நம்ம முடிச்சுட்டு அதுக்கு போலாம். எனக்கு நான் அப்புறம் என்ன அனத்த விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அனத்த ஆரம்பிச்சிருவேன். ஆன் தட் நோட் IL T20 வேற இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டாங்க. நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு வந்தது மட்டும் இல்லாம ஒரே கோலாகல கொண்டாட்டமா பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. மை எமிரேட்ஸ் வைல்டு கார்டு பிளேயரா வில் ஜாக்ஸ கூட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லிட்டாங்க, இங்கிலாந்து நீங்க தான் எடுக்கல நல்ல பிளேயரை, நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இவரு பெவன் ஜேக்கப்ஸும் டிம் டேவிடும் ஜாயின் பண்றாங்க. லாஸ்ட்ல வந்தாருடா விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி லாஸ்ட்ல ஒரே கூட்டமா கூடி கிடக்கு. பெவன் ஜேக்கப்ஸ் பிளேயர் வாட்ச் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க பினிஷிங் ரோலுக்கு. டூ வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். டிம் டேவிட் அவர் என்ன பண்ண போறாரு, இந்த அவதாரத்துல எப்படி அவதாரமா எடுக்க போறாரு. எட்டகேன் வந்து இவர் நம்ம தசுன் ஷானக்கா சொன்ன குல்புதீன் நயீப் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க IL T20 ஃபாலோ பண்ணும்போது இந்த 4 டீம்ல உங்களுக்கு யார் ஜெயிக்க போறாங்க? ஒரு போலிங் கேப்டன் ஜெயிச்சா செம்மையா இருக்கும், நான் ஹாப்பியா இருப்பேன். லாக்கி ஃபர்கசனே போய் ஜெயிக்கட்டோம்டா, நம்ம சிங்கக்குட்டி சாம் கரன் வேற இருக்காருங்கிறது என்னோட தாட். நீ என்ன நினைக்கிற, இந்த பேக் செக்ஷன் யார் போய் ஜெயிக்க போறாங்க? ஹூஸ் லுக்கிங் குட் பிடா? இல்ல இப்ப துபாய் கேபிட்டல்ஸ் ஸ்பீக்கிங் ஆன் த ரைட் டைம். எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இந்த அபுதாபி நைட் ரைடர்ஸ் அந்த டீமை பாருங்க. இது இந்த வருஷம் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் சாலிடா கடைசி பிளேஸ் வராங்க. இந்த வருஷம் கிடையாது, போன வருஷமும் குவாலிஃபை ஆகல. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சுன்னு இப்ப ஆனஸ்டா நான் சொல்றேன், உங்களுக்கு வந்துட்டு அனாலிசிஸ் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும், ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த டீம் வரும் இந்த டீம் வராதுன்னு சொன்னோம். நான் வராதுன்னு சொன்ன 2 டீம், ஒன்னு கல்ஃப் ஜெயின்ஸ், இன்னொன்னு டெசர்ட் வைப்பர்ஸ். டெசர்ட் வைப்பர்ஸ் பாத்தீங்கன்னா என்னது அனாலிசிஸாலே பண்ற நீ தோலை உரிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்துட்டு இந்த டீமை பாத்தீங்கன்னா அபுதாபி நைட் கல்ஃப் ஜெயின்ஸ் எனக்கு தெரியும் ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாத டீம். இப்ப அபுதாபி நைட் ரைடர்ஸ் இன்னொன்னு சொல்றேன், இப்ப என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன், ஐ வில் நெவர் ஷை அவே ஃப்ரம் கிவிங் மை ஒப்பீனியன். ஒரு கேப்டன்னா ஒரு கமாண்டிங்கா ஒரு பேசுற ஒரு கேப்டன் வேணும். நாட் வாட் ஹவு மச் இஸ் ஸ்கில்டு. நின்னு அப்படியே ஒரு கிராண்ட் ஸ்மித் மாதிரி நின்னு அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி பேசணும்.
நரேன் மாதிரி ஒரு தங்கமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சில டீம்ஸ்ல T20க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எக்ஸ்ட்ரார்டினரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹி கேன் கிவ் வித் பேட் அண்ட் பால். மார்னிங் வருவீங்க, பிரேக்ஃபாஸ்ட்ல பார்ப்பீங்க. ஹாய் சுனில், ஹவ் ஆர் யூ? ஆர் யூ வெல்? அப்படின்னுவாரு. ஓகே, ஃபேமிலி ரீச் வெல், யா ரெடி ஃபார் த கேம் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு கேப்டன், நீங்க கோச் முடிச்சுட்டு கேப்டன் அப்படிம்பாங்க. நத்திங் மச் அப்படின்னுவாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு காமான ஒருத்தர் he cannot be an inspiration to lead a side. இது வந்து என்னோட தாட். நீங்க கேப்டனா இருந்திருக்கீங்க, ஃபியூச்சர்ல கோச்சா போறீங்க, பிளேயரா இருந்திருக்கீங்க. நான் சொல்ற பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பிடாக் யூ ஆர் ராங்ன்றீங்களா? ஏன்னா நானும் ஒரு சில நிறைய கேப்டன்ஸை பார்த்திருக்கேன். காமா இருக்கிறவங்க கோமாண்டியே அப்படிங்கிற மாதிரி காம் நத்திங் மச் இப்படின்லாம் சொல்ற ஒரு அபாரமான பெரிய கேப்டன் எனக்கு தெரியும். அதனால நான் அதை ஒத்துக்கல. ஐ ஆக்சுவலி ஃபீல் T20 கேம் முன்னாடி போக போக captaincy is starting to get a little irrelevant. Important yes at one rung lesser, but IPL மாதிரி லெவல், இந்த மாதிரி லீக் லெவல்ல வந்து கரெக்டான அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான இன்டர்வென்ஷன்ஸ்ல போலிங் சேஞ்சஸ் பண்ணி பேட்ஸ்மேனை கரெக்டா யூஸ் பண்ணினா போதும். பட் அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு டாக்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் வேணும். நோ டவுட் அபவுட் இட். இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல கோச்சஸ் வில் ஹேவ் அ லார்ஜர் ரோல் நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வில் பி an evolving phase. நீங்க சொன்ன அந்த பெரியவரு எப்ப பேசணுமோ அப்ப பேசுவாரு. அவரோடையும் கேப்டனா ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ஒரு நீ பாக்கியம் சொல்ற பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு சுனில் நாராயணன் தெரியாது மச்சி. நீ சொல்ற பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது ஒரு கீன்னஸ் வேணும். ஒரு அமௌண்ட் ஆஃப் வாண்டிங் டு மேக் அ சேஞ்ச், ஒரு அமௌண்ட் ஆஃப் வாண்டிங் டு யூனோ அது எப்படி ஒரு ஹசில் வேணும். அந்த ஹசில் இருக்கணும். பாடி லாங்குவேஜ்ல இருக்க இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி பேக் எண்ட்ல இருக்கணும். எனிவே எனக்கு அவரை பத்தி தெரியாதனால ஐ கான்ட் ரியலி கமெண்ட் ஃபர்தர். சரி, இந்த 4 டீம்ல யார் ஜெயிக்க போறாங்க? புட் யுவர் நெக் ஆன் தி பிளாக். இல்ல எனக்கு ஐ ஐ somehow ஃபீல் துபாய் கேபிட்டல்ஸ் will be difficult to beat. ஒரு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம்ல வந்துட்டு இருக்காங்க. ஷார்ஜா வாரியர்ஸ் ஜஸ்ட் ஹஸ்லிங் த்ரூ. இருந்தாலும் நீங்க மேன் டு மேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ வுட் ஸ்டில் சே துபாய் கேபிட்டல்ஸ் காட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நான் என்னோட கால் என்னன்னா, ஈவன் தோ டெசர்ட் வைப்பர்ஸ் இஸ் கோயிங் டு பிளே தி குவாலிஃபயர்ஸ், எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணுது எம்ஐ எமிரேட்ஸும் துபாய் கேபிட்டல்ஸும் ஃபைனல்ஸ் வருவாங்க அப்படின்னு எனக்கு போன தடவையும் அதானே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு துபாய் கேபிட்டல்ஸ் will be tough to beat அப்படின்னு சொன்ன மாதிரி this England side will be tough to beat அப்படின்னு சொன்னது எங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப ஒரு ஒரு நடுத்தர நிலைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கு. எனக்கு நிஜமாவே புரியல பீடா. ஹாரி ப்ரூக் அந்த வருண் சக்கரவர்த்தியை ஷார்ட் ஆடிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீப் அடிச்சுட்டு 30-20 அங்க அடிச்சுட்டு அவுட் ஆனது புரியல. பிரைடன் காஸ் வந்தது புரியல. அடிச்சுனே தான் இருப்போம்னு சொல்றது புரியல. நீங்க எல்லாம் ஆடுறீங்க அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் அக்ரெசிவ் சரியா, டிஃபென்சிவ் சரியா, நடுவுல ஒரு லைன் டூ த ரைட் திங். அதாவது சரி என்ன இப்ப when you are playing aggressively you start. இந்தியா ஆடுறது அக்ரெசிவ் கிரிக்கெட். இந்த இடத்துல இருக்கிறது டிஃபென்சிவ், ஒரு மாதிரி ரேஷனல், ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு தடங்கள் வாய்ந்த கிரிக்கெட். இதுக்கு நடுவுல இருக்கிறது டூ த ரைட் திங். இப்போ கேம் கரெக்டா ஒரு நடுத்தளத்துல இருக்குன்னா அந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். ஏன்னா அக்ரெசிவ் ஆப்ஷன் எடுத்தேன்னா அந்த மேட்ச் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. நான் இப்படிதான் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட போறேன்னு சொல்லி கேட்பரி சாக்லேட் விற்கிற மாதிரி விற்க முடியுமா? அப்படி விற்க முடியாது. ஜாஸ்தி தோக்குறீங்க பாஸ், ஜெயிப்பு கம்மியா இருக்கு. டெஃபினட்டா ஒரு இன்டர்வென்ஷன் வந்து அவன் என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா சிவம் துபேக்கு பதிலா ஹர்ஷித் ராணாவை கொடுத்தீங்களே தப்பு அப்படின்னு நம்ம ஏறி நின்னோம். ஜாஸ் பட்டேல் we have 4 impact subs பிடிச்சிருக்கு. உன்னோட ஹியூமர் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டங்கன் சீக்கா நீ பேசினது பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றேன். ஆனா சிவம் துபேக்கும் ஜேக்கப் பெத்தலும் ஃபில் சால்ட்டும் அவுட் ஆனீங்கன்னா then it is bringing back to the question, ஹர்ஷித் ராணாக்கு அவுட் ஆறீங்க, சிவம் துபேக்கு அவுட் ஆறீங்க. எஸ் சார், நாங்க ஹர்ஷித் ராணா வாடினதுக்கு போல சிவம் துபே வாடினாலும் நீங்க தோத்துருக்க தானே போறீங்க அப்படின்னு கேட்க தோணுது இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா நீ வந்து ஆர் யூ மேக்கிங் இட் சோ லைட். இப்ப இந்தியாலாம் சீரீஸ் தோத்தா எவ்வளவு பேக்லாஷ் இருக்கு. இந்த மாதிரி ரெக்லஸா ஆடி தோத்தா என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எக்ஸ்பர்ட்ஸ் ட்விட்டரும் வெட்டிச்சு கோலாகலமா நியூக்ளியர் வாரே வந்துடாது. இங்கிலாந்து தோக்குறாங்க, ஒருவேளை இங்கிலாண்டோட பப்ளிக் கேட்கறது இல்லையா, பிரஷர் இல்லையா? எனக்கு புரியல. ஆஷா, இப்ப வந்து அவ்வளவு பெரிய நானே வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் என்ன சொன்னேன், ஹர்ஷித் ராணா இஸ் நாட் அ லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சிவம் துபே அப்படின்னு நானே என்னோட ஒப்பீனியனை நியாயமா சொன்னேன். ஈவன் த வாண்டட் இந்தியா டு வின். நீ 4 இம்பாக்ட்ஸ் அப்ப நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில சிவம் துபேக்கு 2 ஓவர்ல 11 ரன் கொடுத்து அசிங்கப்பட்ட ஆட்டக்காரன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப நானே என்ன சொல்றேன், நல்ல வேளை ஹர்ஷித் ராணா 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. இவருக்கு மண்டையில அடிப்படலன்னா 3 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்துட்டு அங்கேயும் 100 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க.
இப்ப இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் ஆஃபென்ஸ், இந்த பக்கம் டிஃபென்ஸ், அந்த தின் லைன் ரைட் லைன், ரைட் டீம். 100 ரன் அடிச்ச அபிஷேக் சர்மா படபடன்னு அங்க விக்கெட் விழுறதுன்னு உடனே 100லேருந்து 135க்கு நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, T20 கிரிக்கெட் ஸ்கோர்ட் 100, யூ கோ ஆல் கன்ஸ் பிளேசிங் ஆஃப்டர் 100. அதே தான் நானும் சொல்லுவேன். அப்ப என்ன சொல்லுவேன், ஒரு பால் டிஃபென்ஸ் ஆடக்கூடாது. அந்த நாயகன் கமல் சொல்லுவார் அந்த படத்துல, இந்த மாதிரி ரெட்டி குடும்பத்துல ஒரு ஆம்பளை இருக்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரி எல்லா மாதிரி ஷாட்டுன்னு. ஆனா இல்ல ஜோக்ஸ் அப்பார்ட், டக்கு டக்குன்னு விக்கெட் விழுறதுன்னு இந்த 100லேருந்து 135 போன பேசேஜ் அவர் கடார்முடார் அப்ரோச் எடுக்கல. He wanted to make sure, okay, ஒரு செம்ம ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, we are going to bat them out of the competition. நான் இதுக்கு மேல கரெக்டா ஆடணும்னு ரொம்ப நல்லா ஆடினாரு. அதத்தான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி யோசிச்சான்னா இந்தியன் டீம் ஜெயிக்கவே முடியாது. இங்கிலாந்து நான் பத்துன்னு சொல்லல. இப்ப பென் ஸ்டோக்ஸ் என்ன சொன்னாரு, பேஸ்பால் எல்லாம் தோத்துட்டு, this is what we have decided, this is what the style of play we will adapt and the people are enjoying and we are not going to change. நான் ஒண்ணே சொல்றேன். actually to be very honest, நான் இந்த லைன் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். இங்கிலாந்து நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவங்க கிட்ட சரக்கு இருக்கு. நீங்க சம்பந்தமே இல்லாம வில் ஜாக்சன் தூக்கிட்டீங்க, இவனை தூக்கிட்டீங்க, ஜோ ரூட்டை கன்சிடர் பண்ண மாட்டீங்க. தோத்தத்துக்கு சாம் கரன் தான் காரணமா? அவன் ஒன் ஆஃப் தி இன்டெகிரல் பார்ட்ஸ். எனக்கு என்னன்னா, இப்ப பென் ஸ்டோக்ஸ் நீ சொன்னாருன்னு சொன்ன, அவங்க என்ன மாதிரி அதை பண்ணிட்டாங்கன்னா, இந்த உலகத்தையே நாங்க மாத்த வந்துடும். இந்த உலகத்துக்கு நாங்க ஒண்ணு சொல்ல வரோம். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், உலகம் தானா இயங்கும். நீங்க அதெல்லாம் எதுவும் உலகத்தை மாத்த வேண்டாம், நீங்க உங்க ஆடுங்க போதும். அதான் வந்து சில சமயம் இது வந்து ஒரு ஜோக் ஆயிடுது. நேத்து வந்து காட்டுறாங்க 90 for 7 or 8 டகோட்டை காட்டும் போது சிரிச்சுன்னு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இப்ப இந்தியன் ட்ரெஸ்ஸிங்கும் 90 for 8 ஒரு சீரிஸ் 4-1 அடி வாங்குறது, ஒரு 2 பேர் சிரிச்சா என்ன பேசுவாங்க? சோ இது என்னன்னா, நான் எதுக்கு இதை பேலன்ஸ்ல போடுறேன்னா, இங்கிலாந்து கிட்ட இருந்து இங்கிலாண்டோட ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸோ இல்ல அவங்க பப்ளிக்கோ, கிரிக்கெட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ டோன்ட் தே ஓ எனிதிங். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் இந்தியா ஒரு வேர்ல்டு கப்ல எதிர்கொள்ளும் போது இந்தியாவுக்கு தான் பிரஷர் ஜாஸ்தி. பட் இந்த மாதிரி விளையாடிட்டு எப்படி ஹவ் ஆர் தே கெட்டிங் அவேன்னு எனக்கு புரியல சீரியஸா. இந்த மாதிரி நீங்க விளையாடுங்க. இப்ப எப்படின்னா, ஒரு கோச் எனக்கு சொன்னாரு, நீ உனக்கு எப்படி ஒண்ணுமா விளையாடு, டூ த ரைட் திங். நீ இப்ப கரெக்டான விஷயத்த பண்ணினேன்னா பேக் பண்றோம், டீம்ல இருந்து நீ ஃபெயில் ஆனவன் பேக் பண்றோம். ஆனா நீ கண்டமேனிக்கு ஆடுவ அப்படின்னா நீ பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் கொடு. அதாவது எப்படின்னா, நீ கண்டமேனிக்கு ஆடு, பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறாங்க. கண்டமேனி காட்னா நீ கடைசியில 3ஆம் பேர கமல் மாதிரி ட்ரெயினை புடிச்சுன்னு ஓடதாயா வேணும், ரிசல்ட் நடக்குது. இப்ப அதானே நடக்குது. சீனு விஜின்னு ஓடினே இருக்க வேண்டியதான் பின்னாடி. அதான் நடக்குது. அவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணுவார் தெரியுமா? அதெல்லாம் பண்ணி எந்த பிரயோஜனம், ட்ரெயின் போயிடும். ஸ்ரீதேவி வந்து ₹1 போடுவாங்க பாவம். அந்த மாதிரி தாயா ஆயிடும் நிலைமை. ₹1 வச்சுட்டு கடைசி வரைக்கும் முதல்ல இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் நல்லா இருக்கும், கடைசியில ₹1 தான் கையில கிடைக்கும். ஒரு லெவலுக்கு மேல என்னன்னா, okay, see, I'm not really criticizing the approach. You have taken a new approach. People are fondly given the name baseball. Work ஆகுதா, ரிசல்ட் வருதா? வரல. டெஸ்ட்ல வரல, ஓடிஏல வரல, T20ல வரல. நீ ஜெயிச்சு பல வருஷம் ஆச்சு. இப்பவும் சொல்றேன், எங்களோட ஆடின டெஸ்ட் சீரீஸ்ல கரெக்டான ஆடினாங்க, நிறைய இடத்துல நல்லா ஆடினாங்க. ஆனா when it was the right time, they didn't do the right thing. அததான் நான் சொல்றேன், ரைட் டைம்ல ரைட் திங் பண்றதா விக்டரிக்கும் லூசிங்கும் டிஃபரன்ஸ். எனிவே, நாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். இங்கிலாண்டோட அப்ரோச், அவங்க என்ன பண்ணணும், ஒருவேளை ஜோ ரூட், வில் ஜாக்ஸ் எல்லாரும் திரும்பி வரணுமா, மொயின் அலி இல்ல சாம் கரன் வரணுமா, அவங்க நான் சொல்ற அந்த குமுறலை உங்களுக்கு புரியுதா? இல்ல சார் நாங்க ஒத்துக்கலன்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. டேவிட் வார்னர் வந்து அபாரமா ஆடி இருக்காரு, அவரெல்லாம் அன்சோல்டா போலாமா சார் அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேளுங்க. அபிஷேக் சர்மாவோட இந்த பேட் ஸ்விங், அதை பத்தி நாங்க சொன்னது புரிஞ்சுதா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. Once again, that's a wrap on this episode. Stay tuned, a lot of exciting times. Once again, thank you so much for joining me on Around the World of Cricket.